ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்தீர்கள். தேவ பிரசன்னம் நம் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளேயும் கடந்து வந்ததற்காக கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு? உண்மையிலே நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது, நம்ம தேசத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காகவும் இணைந்து நம்ம ஜெபிக்கணும். எப்பவுமே நம்ம செல்ஃபிஷாவே இருக்கக்கூடாது. என் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்காம இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், எங்கள் குடும்பங்கள் அப்பா, எங்களுடைய தேசத்திலே இருக்கிற குடும்பங்கள் இப்போ எங்களுடைய யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வசனம் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமேன், ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யெப்தா கர்த்தருடைய சந்நிதியில அந்த மிஸ்பா அந்த இடத்துல தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தின் காரியங்களை கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு யுத்தம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல வைக்க போறோம். இப்ப உண்மையிலே நம்ம பாட பாட துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம் வீடுகளுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது இல்லையா? அந்த பிரசன்னத்துல, அந்த சந்நிதியில, தேவ சமூகத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம சொல்ல போகிறோம். யோபு கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் பாருங்க, பைபிளை திறந்து கொள்ளுங்க அல்லது இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. யோபு 17:3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஆமென். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொள்ளும், எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்க முடியும்? ஆமென், ஆமென், ஹalleluya. பாருங்க, ஆண்டவரே எனக்காக என் காரியத்தை உங்க மேல போட்டு கொள்ளுங்கன்னு யோபு சொல்லுகிறார். யோபு எந்த சூழ்நிலையில சொன்னார்? எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில. அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்தார். தன்னுடைய குடும்பத்துல பிள்ளைகளை இழந்தார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் அன்பை அல்லது குடும்பத்தினரின் அன்பை நீங்க இழந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வாருங்க. ஒருவேளை அவர்கள் பின்மாற்றத்துல போயிருந்தா அவங்களை திருப்பி கொண்டு வாங்க. பிள்ளைகள் பாவத்துல விழுந்திருந்தா, குடும்பத்தின் தலைவன் அல்லது தலைவி பாவத்துல விழுந்திருந்தா அவங்கள திருப்பி கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம காரியத்தை சொல்லலாமா? இன்னைக்கு இந்த மிஸ்பாவில், இந்த டைம்ல தேவ சமூகத்துல, தேவ சந்நிதியில நீங்க என் காரியத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி, என் குடும்பத்தின் காரியத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்ல போறோம். அவனுடைய மனைவி கூட பாருங்க, அவளை தூஷித்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகளால வேதனை, சமாதானம் இல்லாத நிலைமை, மனைவியால அல்லது கணவனால, இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் யோபுவை மாதிரி சொல்லுங்க, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்கப்பா. யெப்தாவை போல சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியத்தை நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது அவர்கள் மேல ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இவர்கள் குடும்பங்களில யார் யார் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்களோ, அல்லது ஆண்டவரே யார் யார் தங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பின்மாற்றத்துல போயிட்டாங்க, எங்களை கவனிக்கிறது இல்ல, பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அல்லது கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, அல்லது மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல்
இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை சேர்ந்து இருந்தாலும் யோபுவின் மனைவியை போல நிந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ, கணவரால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, பெற்றோரால பிள்ளைகளும் பிள்ளைகளால பெற்றோரும் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் கர்த்தாவே மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது ராஜா. எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அந்த காரியங்களை உங்க மேல வைக்கிறோம் ராஜா. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை உங்க மேல வைக்கிறார்களே, உங்க மேல பாரத்தை வைக்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளுக்காக பிணைப்படுவீராக, உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக, உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல நம்ம யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, முதலவனுடைய குடும்பத்தை இழந்த, அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவனுடைய பொருளாதாரத்தை இழந்துட்டான். எல்லா பொருளாதாரமும், கால்நடைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, என் காரியத்தை உங்க மேல போடுகிற ஆண்டவரே, எப்தாவை போல சொல்லுகிறார், என் காரியத்தை உம்மிடத்திலே சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல நம்ம பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரம், நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிறைய தேவைகள் இருக்கும். குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம், அடுத்தது காலேஜில் சேர்ப்பதற்கு பணம் தேவை, ஃபீஸ் கட்டணும். இப்பொழுதும் இன்ஜினியரிங் காலேஜ், மற்ற ஆர்ட்ஸ் காலேஜ், இப்படி எல்லா கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இப்போ ஃபீஸ் கட்டுகிற ஒரு மாதம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணங்கள் கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் நம்முடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லை, அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படலை. ஏன்னா நிறைய கடன், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே முடியல, நாங்கள் வாங்குற சம்பளம் அவ்வளோ வட்டிக்கே போகுது என்று சொல்லி பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு ஸ்டெப்பு ஏறினா அடுத்த ஸ்டெப்பு இறங்கிருதே. ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதற்கு ஈக்குவலாக, அதை விட அதிகமான ஒரு செலவு வந்து விடுகிறதே என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? அன்னைக்கு யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுவுக்கு ரெண்டத்தனையாய் இழந்ததை திரும்ப கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஊக்கமாக ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்களுக்காகவும், அப்பா மற்ற தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும், யாரெல்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க தூக்கி விடுங்கப்பா, ரெட்டிப்பான நன்மையை தாங்கப்பா என்று சொல்லுங்க. யார் யாருக்கு என்ன அடிப்படை தேவையோ இப்போ நீங்க அந்த பேப்பர்ல எழுதுங்க. இவ்வளவு தேவை, ஃபீஸ் கட்ட இவ்வளவு தேவை, இந்த கடன் கொடுக்க இவ்வளவு தேவை, இஎம்ஐ கட்டுறதுக்கு இவ்வளவு தேவை. ஒருவேளை நீங்க வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லையேன்னு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, வேலையை கொடுப்பார். ஒருவேளை வேலையில ப்ரொமோஷன் இல்லை, ஒரு வருமானம் கூட கையில தங்குறது இல்லை, நீங்க எழுதுங்க, இப்போ எழுதுங்க. கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, வீடை கட்டி பாதியில நிற்குதே பணம் இல்லாம, அதையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க.
பைக் வாங்கி கார் வாங்கி ஒரு 5 EMI தான் கட்டணும், அதுக்கு மேலே என்னால் கட்ட முடியலையே. இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எவ்வளவு தேவையோ எவ்வளவு கடனோ அது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க இழந்திருந்தீங்கன்னா அதை 2 மடங்காய் கொடுப்பார். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மிகுந்த தேவைகளோடு பொருளாதார பிரச்சனையோடு நலிவடைந்து இருக்கிறாங்களே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியலையே என்று வேதனையோடு இருக்கிறாங்களே. பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, எப்படி ஃபீஸ் கட்டுவது, எப்படி EMI கட்டுவது, கடனுக்கு எப்படி வட்டி கட்டுவது, வீட்டை எப்படி கட்டுவது, எஜுகேஷனல் லோனை எப்படி கட்டுவது, இப்படி பல விதங்களிலே உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட இன்று இரவு ஜெபத்தில் ஆண்டவரே அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. இப்பொழுதே பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா. யோபு ஆண்டவரை இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்பி கொடுத்தது உண்மையானால் உம்முடைய பிள்ளைகள் இழந்ததை 2 மடங்காய் திருப்பி கொடுப்பீராக. புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கோணலானவைகளை செவ்வையாக்கி அப்பா தடைகளை உடைத்து போட்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தின் புதையல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. ஒரு சிலருக்கு சில ஆயிரங்கள் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு லட்சங்கள் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு கோடிகள் தேவைப்படலாம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையானதை கர்த்தர் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை மெடிக்கல் செலவுகளுக்கு ஆண்டவரே பணம் இல்லையே, டேப்லெட் வாங்க கூட பணம் இல்லையே என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க கூட பணம் இல்லையே நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் பணத்தை தாங்கப்பா. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. பொருளாதாரத்துல நம்முடைய பிள்ளைகள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக. அவர்கள் உங்க மேல தங்கள் காரியத்தை வச்சிட்டாங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஆமென். பொருளாதார காரியத்துல நீங்க கவலைப்படாதீங்க, யோபுவை நினைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆமென். அடுத்ததாக யோபு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம். ஆமென். சரீரத்தில் இருந்த எல்லா சுகமும் போய்விட்டது, ஆரோக்கியம் போய்விட்டது. அவனுடைய தோள்கள்ல ஒரு பயங்கரமான வியாதி, பலவீனம். பாருங்க, அவன் அப்படியே ஒரு ஓடு எடுத்து சொரிந்து கொண்டே இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், எப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் இழந்து கடைசியில சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்துட்டான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீங்களா, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த வியாதியில கஷ்டப்படுறீங்களோ கர்த்தர் அந்த வியாதிகளை மாற்றுவார். ஆமென். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லலாம், இது கேன்சர் கட்டியா இருக்குமோ, அல்லது இது கேன்சர் தான் அப்படி கூட சொல்லி இருக்கலாம், அல்லது பிரெயின்ல ஏதாவது டியூமர், அப்புறம் உள் உறுப்புகள் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கலாம். ரிப்போர்ட் எதுவோ சொல்லலாம். யோபுடைய சரீரத்துல பாத்தீங்கன்னா சுகமே இல்லை. அவர் சொல்றார், தோல் கூட அழுகின நிலைமை. ஆனாலும் அவர் ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய காரியத்தை உங்க மேல போடுறேன், என்னுடைய இந்த பிரச்சனையை இந்த பலவீனத்தை உங்க மேல போடுறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தின் வியாதியை உங்க மேல வைக்கிறேன்ப்பா, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எந்த பலவீனமா இருக்குதோ இப்ப அந்த பலவீனத்தை தேவ சமூகத்துல சொல்லுங்க. என் காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீர் எனக்காக பிணைப்படுங்கன்னு சொல்லுங்க. இந்த காரியத்தை இப்ப இந்த இரவு ஜபத்துல நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வைங்க. இந்த பலவீனத்தை சொல்லுங்க.
உங்களுடைய கைகளை அந்த இடத்துல வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்க வீடுகளுக்குள்ளே அல்லது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரபா ஷந்தல பௌரிகலபா ஓ ரபா ஷக்கல பௌரிகலபா. இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட வியாதிகளோடு இருக்கிறாங்களோ, பெரிய வியாதியோ சின்ன வியாதியோ, ஆண்டவரே எல்லாமே உமக்கு ஆண்டவரே அற்ப காரியம் அப்பா, எல்லாமே ஒன்றுதான் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை விலக்குகிற தேவனே, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தெய்வமே, இப்பொழுதே ஒவ்வொருவருடைய சரீரத்திலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறட்டும் ஐயா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. கேன்சர் கிரியைகள் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. இப்பொழுதே ஒருவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் ஐயா. கிட்னி ஆண்டவரை செயல்படட்டும், செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். கை கால்கள் எலும்புகள் நரம்புகள் இரத்தம் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக செயல்படுவதாக. ஹார்ட்ல லங்ஸ்ல ஆண்டவரே லிவர்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. கண்கள்ல காதுகள்ல ஆண்டவரே கைகள்ல வாய்க்குள்ள அப்பா பற்களில ஆண்டவரே எல்லாவற்றிலும் முடியல ஆண்டவரே ஆண்டவரே தலையில எல்லாவற்றிலும் நகங்கள்ல எல்லாவற்றிலும் ஸ்கின்ல உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்க உங்களால முடியும், சுகமாக்க உங்களால முடியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பரம வைத்தியர் அப்பா, பரம வைத்தியர் அப்பா. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தா சீக்கிரம் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும் சொல்லுங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும் என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் போல வந்து சத்துருக்களாய் பேசினார்களே, அது நிந்தித்தார்களே, அவமானப்படுத்தினாங்களே. இது எவ்வளோ ஒரு பெரிய வேதனை தெரியுமா? அதாவது சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்தினாலோ சத்துருக்கள் நம்மை நிந்தித்தாலோ பரிகசித்தாலோ அது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. அவங்க சத்துருக்கள், ஆனா கூடவே இருந்துட்டு நண்பர்களா இருந்துட்டு ஆறுதல் சொல்ல வர்றவங்க மாதிரி இருந்துட்டு பக்கபலமா இருப்பது போல இருந்துட்டு ஆனா தங்கள் குதிங்காலை தூக்குறாங்களே, கீழே விழத்தள்ளுறாங்களே, வெளியெல்லாம் போய் தூற்றுறாங்களே, நேரடியாகவே தூற்றுறாங்களே, திட்டுறாங்களே. எவ்வளவு வேதனை இல்லையா யோபு அனுபவித்தது? ஒருவேளை நீங்க கூட இதே வேதனையில இருக்கலாம்.
எங்களை குறித்து நாங்கள் செய்யாததை செஞ்சோன்னு சொல்கிறாங்க, சொல்லாததை சொன்னோன்னு சொல்கிறாங்க. அப்படி சரி, சொன்னதை சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப வேதனையாக பேசுகிறாங்களே, ரொம்ப தூற்றுறாங்களே, நிந்திக்கிறாங்களே என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்கள் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் மாதிரி இருக்கிற சத்துருக்கள் பயங்கரமா தூற்றினாங்க, பயங்கரமா பேசுனாங்க. அவர் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுனாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய யோபு தான் நல்லவன், அவன் உனக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார், யோபுவை ஆசீர்வதித்தார். யோபுக்கு 2 உயர்வை கொடுத்து எல்லார் முன்பாகவும் உயர்த்தினார். எந்த அளவுக்கு நீங்க சத்துருக்களால கஷ்டப்படுத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். ஏன்னா நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எப்தாவை மாதிரி உங்க காரியத்தை சொல்லுங்க, யோபுவை மாதிரி அப்பா பாருங்க எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்களேன், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என்னுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதாக. யாரெல்லாம் யோபுவை போல சத்துருக்களால, சொந்த சிநேகிதரால, சொந்த சகோதரர்களால துன்பப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்களோ, இப்பொழுது கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, சத்துருக்களின் வாயை கட்டி போடுவீராக. அதே சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறதை சத்துருக்கள் பார்க்கட்டும் ஐயா. ஆண்டவரே, விரோதிகளின் மேல என் தலையை உயர்த்தினார் என்று தாவீது சொன்னது போல ஏசப்பா, விரோதிகளுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்க, நிமிர பண்ணுங்க, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுனால அநேகர் நிந்திக்கலாம், திருமண தடையினால, கற்ப தடையினால, ஆண்டவரே போராட்டங்களினால அப்பா அநேகர் இவர்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக அப்பா, நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. திருமண தடைகள் மாறட்டும், கற்ப தடைகள் மாறட்டும், குடும்பத்திலே நன்மைகள் வரட்டும். அதை கண்டு சத்துருக்கள் ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா, அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யாரெல்லாம் எங்கள் காரியத்தை உங்க மேல வைக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, உம்முடைய பாதத்தில் தங்கள் காரியங்களை வைத்தார்களோ, அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். ஜெபாவினால தொடர்ந்து நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனின் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனின் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டேன். மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர
கர்த்தரனை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரனோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரனோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, உயர்த்துகிறவரே, தலை நிமிர செய்பவர் செய்பவர் நீரே, நீரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர